மார்க் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 46 52வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அருமையானவர்களே, இங்கு ஒரு குருடன் இயேசுவுக்கு பின் சென்று ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். இங்கு ஒரு மாபெரும் அற்புதம் நடந்தது. இங்கு ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது. இதே அற்புதத்தை, இதே அதிசயத்தை இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அருமையானவர்களே, பர்த்திமேயு என்று ஒரு குருடன் எரிகோ என்ற அந்த வீதியிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு வருகிறார்னு அவன் கேள்விப்பட்டான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். கவனிங்க, இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டு ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். கவனிங்க, உடனே ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள். பேசாம இரு என்று அதட்டுகிறார்கள். இவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்கு ஒரு அற்புதம் நடந்தது. இவன் கூப்பிட்ட உடனே ஜனங்கள் அதட்டுறதும் ஆண்டவர் பார்க்கிறார், இவன் கூப்பிடுறதும் ஆண்டவர் கேட்கிறார். ஜனங்கள் அதட்டுறாங்க, பேசாம இருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். ஒரு குருட ஒருவருமே அவனை மதிக்கல. அவன் சுகமாக விரும்புறத ஒருவரும் விரும்பவும் இல்லை. ஆனால் இயேசு அவன் சத்தத்தை கேட்டு நின்று அவனை கூப்பிட்டு வர சொல்லி அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். கையை வச்சும் திறக்கல. அவனுடைய அந்த அதாவது மன உறுதியை பார்த்து ஆசீர்வதித்தார். இந்த வெளிச்சம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, மன உறுதியில கிடைச்சது. மன உறுதியை இன்றைக்கு அநேகர் தவிடுபொடியாக்கும்படி சத்துரு விரும்புகிறான். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மன உறுதி வேண்டும். மன உறுதியில தான் ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெடி, ஆண்டவர் அதிசயம் செய்யறதுக்கு ரெடி. உன்னுடைய குடும்பங்கள்ல அவருடைய பெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ரெடி. ஆனா அதுக்கு முன்னால பல தடைகள் அவன் சந்தித்தான். அந்த தடையை கண்டு அவன் பயப்படல, அந்த தடையை கண்டு அவன் சோர்ந்து போகல. அதுக்கு பிறகு எரிகோவுக்கு கர்த்தர் வந்ததே கிடையாது. அவன் நினைச்சிட்டான், இதுதான் கடைசி தடவை இயேசு வாரார், இந்த வாய்ப்பை நான் தவறவே விட மாட்டேன் என்று பயங்கரமான மனதைரியம் அவனுக்கு வந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிடணும். அதிசயம் நடக்கணுமா, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். அதற்கு பிறகு எரிகோவுக்கு இயேசு வந்ததாக இல்லை. இதுதான் கடைசி முறை. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற இயேசு வந்துட்டார். நான் ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இயேசு போற சத்தம்லாம் எனக்கு கேட்கு. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். பாருங்க, அவன் வாய்ப்பை தவற விடல, வாய்ப்புகளை தழுவி கொண்டான், கை கொண்டுட்டான். இயேசு என் கண்களை அவர் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். நான் சொல்றேன், எந்த வழியிலையும் நமக்கு அற்புதம் நடக்காது.
அற்புதத்தை கொண்டு வந்தவர் வானங்களின் வழியாய் வந்த இயேசு ஒருவர் தான் அற்புதத்தை கொண்டு வந்தார். அவர் ஒருவர் தான் அற்புதம் செய்ய முடியும். இந்த பைபிள்ல நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. செய்த அற்புதங்களை விட செய்யாத அற்புதங்கள் நிறைய எழுதல. அற்புதம்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். அதை பயங்கரமாக விசுவாசித்தான். மூன்றாவது, ஜனங்கள் அவனை தடை பண்றாங்க. கவனிங்க, ஒரு குருடன் தானே, சுகமாயிட்டு போயிட்டு போகட்டுமே, விரும்பல. நீங்க நல்லா இருக்கிறத இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விரும்புவார். மற்ற எல்லா வழியிலையும் தடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மளை சர்ச்சைக்கு விட்டுட்டு ஆகா, இல்லை, இவ சர்ச்சைக்கு போயிட்டாலே எந்த வழியிலாவது இவளை தடை பண்ணணும். அவன் தம்பிக்கிட்ட சொல்லி கொடுக்கணும், அவன் கொழுந்தங்கிட்ட சொல்லி கொடுக்கணும், தடையை உண்டாக்க பார்ப்பான். ஏன்னா அற்புதம் நடந்துடக்கூடாது, நம்ம முன்னேறிடக்கூடாது, நம்ம 4 பேர் மாதிரி பளிச்சுன்னு ஆயிடக்கூடாது, கத்தரை பிடிச்சு பரிசுத்தம் ஆயிடக்கூடாது. குடிகாரனாவே கிடக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், சண்டை போடணும். ஆமாம், உலக மக்களை போல தான் இருக்கணும். முன்னேறினா ஒரு தடை பாருங்க. இறக்கப்பட்டு யாராவது தடை பண்றத சரி, அங்க ஒரு சீசன் வந்து ஏன்பா அவரை தடை பண்ற? இயேசு கிறிஸ்து தான் தடையை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம முன்னேற்றத்தை எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். கர்த்தர் ஒருவர் தவிர. வாயிட்டு சொல்லுங்க, நான் முன்னேறத எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். கர்த்தர் ஒருவரை தவிர. அவர் தான் நம்மளை உயர 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 உயர, என் பிலிப்பு பாடினது போல நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். மற்ற இவங்கெல்லாம் அப்படி பேசுகிற மாதிரி பேசி நம்முடைய வாழ்க்கையிலே தடையை உண்டாக்குவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே மறைமுகமாக பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அதிலிருந்து எந்திரிக்க முடியாது. அலங்க இடிபட்டுருச்சு. நெகேமியா கண்ணீர் விட்டு சாப்பிடாம செங்கலை சேகரித்து 2 கல்லு தான் வச்சிருக்கிறான். அவன் சொந்தக்காரன் தான். சன்பலாத்தும் தொபியாவும் வந்து தடை பண்றான் பாருங்க. ஏன் ஆலயம் கட்டுறேங்கிறான். இன்னைக்கு தடை இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த தடையை இந்த பர்தலிமேயும் தகர்த்து எறிஞ்சார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கே சபையில் நான் உங்களுக்கு வருகையை குறித்து சொல்றதற்கு திட்டமாக நான் வரணும்னு நினைச்சேன். ஆனால் சாத்தான் தடை பண்ணான். 2 தடவை முயற்சி எடுக்கிற வர முடியல அப்படிங்கிற. படிமா. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்றதுக்கு மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்ப சாத்தான் தடை பண்றவன். கவனிங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம அடையக்கூடாது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் கற்றுக்கொண்டு அதில் நாம் ஜெயிக்க கூடாது. தடையை உண்டாக்கணும். இன்னைக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரே தடையை தகர்த்தெறிகிறவர்னு பேர். என்ன அமைதியா இருக்கீங்க? தடைகளை உடைக்கிறவர். செங்கடல் தடையா உடைப்பார், யோர்தான் தடையா உடைப்பார். நீங்க மன தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்தா உங்களுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சி உங்களுக்கு அற்புதத்தை வெளியே காட்டிடுவாரு. என்ன அமைதியா இருக்கீங்க? ஆமா, நீங்க மட்டும் கரெக்டா இருந்தா போதும், உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செஞ்சிருவார். அவர் பேரை தடையை உடைக்கிறவர். எழுதி வச்சுக்கோங்களேன், என்னென்ன தடை. மனுஷன் பயங்கரமா தடை பண்ணுவான். அங்கேயே போறீங்க, என்னப்பா நீ யாரு, நீ என்ன வேலை பார்க்குற, உன்னை தேடி எத்தனை பேர் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிளத்துக்கு சர்ச்சைக்கு போறைய. அதெல்லாம் நம்ம போகிறது இல்லைப்பா, அதுக்கெல்லாம் ஏழை ஆட்கள் இருக்காங்க, அப்படி இப்படிமா. நம்ம கர்த்தருக்குள்ளே வர்றத விரும்பவே விரும்பாது இந்த உலகம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விரும்புவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த தடையை உடைச்சான் பாருங்க. இன்னைக்கு அந்த தடையை உடைக்கிற அபிஷேகம் உங்க மேலே வரப்போகுது. தடையை உடைக்கணும் நீங்க. ஆமா, தடையை உடைச்சிட்டிங்கன்னா ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்துருவார். கண்ணு தெரியாம போட்டிருக்கிற ஒரு அசுத்த ஆவி அது.
ஒரு போர்வை, அசுத்த போர்வை, சிறுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி குப்பையில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கார். அதை தூக்கி எறிஞ்சிட்டார். இயேசு உன வாப்பா, இயேசு உன்னை கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இனி நான் அசுத்தன் அல்ல, இனி நான் பரிசுத்தவான். அல்லேலூயா. நான் இனி துன்மார்க்கன் அல்ல, நீதிமான். இனி தட்டெடுத்து காசு பிச்சை கேட்கிறவன் அல்ல, நான் கொடுக்கிறவன். என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த பார்வை இவனுக்கு கிடைச்சது என்னுடைய மன தைரியத்தில் தான் கிடைச்சது. நீங்கள் மன தைரியம் உள்ளவர்களா இருங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன். ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதுல உறுதி வேணும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஆண்டவர் அப்படி உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை பிடிச்சுக்கிடணும். அவர் தான் நம்மளை உயர்த்துறவர். அவர் மட்டும் உங்களை உயர்த்திட்டாருன்னா எல்லாரும் உங்ககிட்ட வந்துருவாங்க. ஹல்லேலூயா. அவர் உயர்த்திட்டாருன்னா உங்களை நிரப்பிடுவார். நிரப்பி நீங்கள் மன தைரியம், கர்த்தரோடு வைத்திருக்கிற அந்த மனதை விட்டு கொடுக்கவே கூடாது. அவரை உறுதியாக பிடிச்சுக்கிடணும். உறுதியாக பிடிக்க பிடிக்க அநேக ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்கள் அதிசயமாய் நடந்துவிடும். சீக்கிரமாக நடந்துடும். ஆண்டவரை பிடிச்சிட்டா போதும், அற்புதம் நடந்துடும். உறுதியாக பிடிச்சிக்கிட்டா போதும். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் விடவே மாட்டேன். ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு வந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கும். 12 வருஷம் உள்ள வியாதிக்காரி தான். போவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாயிட்டால. ஆண்டவரை பிடி அது வரைக்கும் எத்தனை பணம் அவளை விட்டு போயிடுச்சு. இந்த உறுதின்னு வந்துட்டா நீங்கள் ஒரு பணம் கூட நீங்கள் இழக்க மாட்டீங்க. ஒரு மந்திரவாதி உங்களை கண்டு பயப்படுவான். இவன் ஆண்டவருக்குள்ள இவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு ஓட்டமாக ஓடிடுவான். கையை உயர்த்தி அல்லேலூயா. பிசாசு இழந்த மனசுக்காரங்களை தான் போட்டு வாதிச்சுக்கிட்டு இருக்கான். சொத்து சுகத்தெல்லாம் பிடுங்குறான். நீங்கள் கர்த்தருக்கு மேலே உறுதியாக இருங்க. அந்த உறுதியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உறுதி இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வளரும். உறுதி இருக்கும்போது உங்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் திரளாய் செய்வார். கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஜெப வீரனாய் மாறி வருவீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அசுத்த ஆவிகளை நீங்கள் துரத்துருவீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது துரு உபதேசம் உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய மன விருப்பங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது கேட்டதை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமாக தருவார். முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். உங்களுடைய புண்ணியங்களை அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த தான தர்மங்கள் பரலோகம் பேசிக்கிட்டே இருந்தது. உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. விட்டு கொடுத்துருப்பாருன்னா சத்துரு மேற்கொண்டு நம்ம இல்லாமலே போயிருப்போம். உலக மக்களை பாருங்க, பல காரியத்தில் சிக்கி சின்னாவண்ணமாக இருக்காங்க. ஆமாம், சிக்கி சின்னாவண்ணமாக இருக்காங்க. உங்களை கர்த்தர் ஃப்ரீயாக்கி இருக்கிறார். என் பிள்ளைய தொடாத பிசாசே, என் ஊழியக்காரனை தொடாத சத்துருவே அப்படின்னு ஆண்டவர் விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி மன உறுதியிலே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அந்த உறுதியை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் உறுதி இல்லாமல் பின்வாங்கி போய்விட்டார்களுடைய விளக்கம் அணைஞ்சு போச்சு. இந்த காலவேளையிலே நான் ராத்திரி தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது பர்தலேமியினுடைய அந்த வெளிச்சம் எப்படி கிடைச்சது? அவன் இயேசுவுக்கு ஊழியக்காரனானே, அதனுடைய நோக்கம் என்ன? அவன் மன உறுதியினால் அந்த வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் பர்தலேமியும் மாறினான். ஆண்டவர் அவனுடைய கைகளை வைத்து அவன் கண் தரவில்லை. அவனுடைய
அந்த மன உறுதியிலேயே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்கள் அந்த மன உறுதியிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. முதலாவது, ஒரு சுனமியால் என்கிற அந்த சுனமியால் தன் பிள்ளை செத்து போச்சு. மன உறுதியில செத்த பிள்ளைக்கு உயிரை பெற்றுக்கொண்டால், செத்த பிள்ளைக்கு மன உறுதியில திரும்ப அந்த பிள்ளைக்கு உயிர் வந்து திரும்ப அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டார். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். அந்த பிள்ளை செத்து போச்சு. கவனிக்கிறீங்களா? அங்க பாருங்க, சூனமியால்னு இந்த கர்மேல் பர்வதத்தின் பக்கத்தில் 7 கிலோமீட்டரில் சூலமியால் அப்படின்னு ஒரு நல்ல பணக்காரங்க இருந்தாங்க. இந்த சூனமியாளுடைய புருஷன் ஒரு பெரிய செல்வந்தரன், இந்த அம்மா ஒரு பெரிய பணக்காரி. அந்த நாட்களில் எலிசா ஊழியம் செய்வார். ஊழியம் செய்து அப்படி திருநெல்வேலியில் இருக்கிற பொழுது ஒரு ஜன்னல் வழியாக பார்த்து சொல்கிறா, ஐயா திருநெல்வேலியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஊழியக்காரர், வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து காப்பி குடிங்கயான்னு சொல்கிற பழக்கம் உள்ளவா. ஒரு நாள் தான் புருஷனை பார்த்து சொன்னால், இந்த ஊழியக்காரர் நம்ம நாட்டுக்கு ஊழியத்துக்கு வராருல்ல, இவர் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கட்டுமே, நம்ம வீடு எவ்வளோ செல்வம் கொடுத்துருக்கிறார் நமக்கு, ஒரு மெத்தை வீடை கட்டி அங்கே ஒரு கட்டில் குத்து விளக்கு நாற்காலி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே புருஷனை சம்மதிச்சிட்டார். அப்போ சம்மதிச்சு அவர் தங்குறாரு. உடனே கேயாஸ் வேலைக்காரங்கிட்ட எலிசா கேட்குறாரு, இப்படி கரிசனையாக கவனிக்கிறாள் ஐயா, நம்ம இந்த ஊரில் யாரும் நம்மளை வாங்கன்னு கூட கேட்கல, இவா மெத்தையில் வீடு கட்டி நம்மளை தங்க வச்சிருக்காள, ஆனால் எனக்கு என்னமோ இவளுக்கு ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார். என்ன குறை? குழந்தை இல்லை இவளுக்கு. உடனே கேயாசி மூலமாக அறிஞ்சு, ஆமாம் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. இவர் சொல்கிறாரு, சூனமியால் இங்கே வா, நான் அடுத்த தடவை வரும்பொழுது நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருப்ப. அப்படிங்களா? ஐயோ அபத்தை ஒன்றும் சொல்லாதீங்க. இல்லைம்மா, இது கட்டாயமாக நடக்க போகுது, நீ கர்த்தருக்கு செஞ்சதுனால கர்த்தர் உடனே பிள்ளை தாட்சியாக மாற்றுவார். பிறகு அதே போல் ஒரு குழந்தையை பெற்றால் அறுப்பு காலத்தில் புருஷங்கிட்ட கொண்டு பிள்ளையை விடுறா. கதிர் அறுத்துக்கிட்டு இருக்கிற பொழுது பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு திடீர்னு தலை நோவுதுங்குது. சுனமியால் கணவனார் சொல்கிறாரு, இவளை கொண்டு அவள் தாய் வீட்டில் கொண்டு விட்டுருப்பான், பிள்ளை தலைவலிக்குங்கிறான். கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி பார்க்குறவங்க பிள்ளை செத்து போச்சு. இவன் என்ன பண்ணுறா, அவள் வீட்டில் இந்த பிள்ளையை தூக்கி ஊழியக்காரனுக்கு வீடு கட்டி வச்சுருக்கால, அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளையை கடத்திட்டு வேலைக்காரங்களை புருஷன் மூலமாக கூப்பிட்டு நேர கர்மேல் பருவத்துக்கு எலிசா கிட்ட ஓடுறான். சொல்லணும், என்ன அவள் என்ன ஒரு நாள் இப்படி வேகமாக வரமாட்டாள், என்ன நடந்தது? உடனே சொல்கிறான், சரிப்பா நீ என்னென்னு போய் கவனி. இவர் கேயாஸ் அனுப்பும் பொழுது அவள் சொல்கிறா, கேயாஸ் வர வேண்டாம், நீங்க தான் வரணும். வாசிமா 30வது வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். கவனி, அவளுக்கு ஒரு விசுவாசத்தை பாருங்க. அந்த வீட்டை செத்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே போட்டுட்டு பூட்டிட்டு போய் சொல்கிற. அவர் சொல்கிறார், கேயாஸ் அனுப்பி விடுறார், என் தடியை அந்த பிள்ளை கையில் கொண்டு கொடுப்பா, என்னமோ வர்றா. அவ சொல்கிறா, இல்லை கேயாசி வர வேண்டாம், நீர் வரணும் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலிசாவை வருந்தி அழைக்கிறா. அவளுக்கு தெரியும், என் பிள்ளைய அடக்கம் பண்ண விட மாட்டேன், எனக்கு நான் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார், இந்த செத்த பிள்ளைய இதே ஊழியக்காரர் எழுப்பவும் போதுமானவர். கையை உயர்த்தி அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செத்த பிள்ளை உயிர் வந்துட்டு. கவனிக்கலாம், ஒரு பெண்ணுக்கு இருந்த மன தைரியத்தை பாருங்க. பிள்ளை இறந்த உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ என் பிள்ளை செத்துட்டேன் ஐயோன்னு ஊரெல்லாம் பரவி ஊரெல்லாம் சொல்லி புருஷனை கூப்பிட்டு உடனே குழி வெட்ட சொல்லி பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்து புதைச்சிருப்போம் நம்ம. கவனிக்கிறீங்களா? இவ தைரியத்தை பாருங்க. ஏன்னா பணம், அதையே அவன் நம்பலை. பெரிய பணக்காரி, பணத்து மேலே நம்பிக்கையே இல்லை. அவன் நம்பிக்கையெல்லாம்
எலிசா வந்தா என் பிள்ளைக்கு மறுபடி உயிர் கிடைச்சிரும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. அருமையானவர்களே, தென் கொரியாவில் பால்யாங்கி சோ என்ற அந்த மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது முதல் குழந்தை அவருக்கு சாமுவேல். சபை வளரலை. ஊழியம் செஞ்சு ஒரு 3-4 மாதம் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அந்த பிள்ளை இறந்து போச்சு. பால்யாங்கி சோ பிள்ளை இறந்து போச்சு. இறந்தா மாமியார் அவருடைய மனைவி அவர் ஜோம் பண்ணிருக்காங்க. ஆண்டவரே, எண்ணிய இந்த தென் கொரியாவுக்கு அனுப்பியிருக்கிறீர். இந்த சியோன் பட்டணத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆத்துமா இல்லை. என் பிள்ளைய நான் சாக கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ இதை நீர் எழுப்ப போதுமானவர்னு சொல்லி 3 பேர் ஜோம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அந்த சாமுவேல் கண்ணை திறந்து பார்த்துட்டான். 20 லட்சம் ஆத்மாவுக்கு காரணம் அந்த சாமுவேல் தான் சொல்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. செத்த பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டார். ஒரு முறை அண்ணன் மோகன்சில் ஆசிரியர் பத்திரிகையில் போட்டிருந்தார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த தம்பி பேர் கிஷோன். மீன் பிடிக்க அந்த லீவில் சின்ன பிள்ளைகளோடு கூட சேர்ந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. 10 வயசு பையன் தண்ணியில் சவதிக்குள்ளே இருந்து செத்துட்டான் பிள்ளை. அங்கே குஜராத்தில் ஒரு விதமான காளி கோயில் விழா நடக்குது. இது தெரிஞ்சு சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்கன்னா பிள்ளையினுடைய அப்பா வேலைக்கு போயிருக்கார். அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஐயா பிள்ளை இறந்துட்டு நாங்கள் வீட்டை பூட்டிக்கிறோம், ஒன்றுமே தெரியாது, நீங்கள் உங்கள் வாட்டில் விழா கொண்டாடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார்யா. அப்போ இல்லை 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 உடனே அடக்கம் பண்ணணும். எப்படியோ சமாளித்து அந்த அம்மா அவங்க அந்த பொண்ணு பையன் கிஷோனுடைய அக்கா எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பா இல்லை. காலையில் அவர் அப்பா வந்து கதவை தட்டுறாரு. பிள்ளை உயிரோடு எந்திரிச்சு உட்கார்ந்து. மன தைரியம் பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அநேக நாள் அந்த தைரியத்தை இழந்துட்டீங்க. இன்னைக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அருமையானவர்களே, ஒரு தைரியத்தில் தான் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஆமா, எல்லாவற்றையும் நீங்க இழந்துருவீங்க. பிசாசன் அநேகரை பயங்காட்டி கொண்டிருக்கிறான். இந்த பரத்திலமையை பாருங்க, எத்தனை பேர் அரட்டினாங்க அவனை. டேய் சத்தம் போடாத, பயப்படவே இல்லையே. முந்திலும் அதிகமாய் சத்தம் போட்டான். அதுக்கு ஆவியானவர் எனக்கு சொன்னார், அவனுக்கு இருந்த தைரியம் உன் சபை மக்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், உனக்கு வேண்டும்னார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்ல தைரியம் வாங்கிக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க தைரியம் அடைவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்குற பயத்துக்கு நீங்க தூரப்படுவீங்க. இதுவரைக்கும் பயம் உங்களை அலக்களிச்சிருக்கலாம். என்கிட்ட ஆவியானவர் சொன்னார், உன் ஜனங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாங்க, பயத்துக்கு தூரமாவார்கள், திகிலுக்கு தூரமாவார்கள், அது இவர்களை அணுகாதுன்னார். கையை உயர்த்தி. 2வது பாருங்க, அதாவது நேபுகாத்து நேச்சரே சொல்றான், இவங்க அந்நிய தேவனை இவங்க வணங்கலப்பா. சூப்பரா இருக்கும். தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி, ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். என்ன நடந்தது தெரியுமா? நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை செஞ்சு பட்டணத்தில் நிப்பாட்டி எல்லாரையும் எல்லாருமே வணங்கினாங்களே, எல்லாருமே தாள வணங்கினாங்களே. இவன் தைரியமா சொன்னானே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராரு. மன தைரியத்தை பாருங்க. 7 மடங்கு தீய காட்டுறான். அப்பொழுதும் சொல்றாங்க, நான் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவர் அருமையானவர்களே, இதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. கையை உயர்த்தி
சின்ன சின்ன அற்ப காரியத்துக்கு மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்காக, பிரசிடண்ட் ஆதாயப்படுத்துறதுக்காக, சும்மா ஒரு சேலைக்காக எத்தனை பேர் மறுதளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆவி வேணும் நமக்கும் எனக்கும். கையை உயர்த்தி கட்டளை போட்ட நேபுகாத் நேச்சரே அசந்துட்டார். அவர் தான் சொல்கிறார், என்னங்க இது 3 பையங்க எருசலேம்லேருந்து வந்தாங்க, இதே பாபிலோனில் இவ்வளவு தைரியமாக இருக்கிறாங்களே, அவங்க சாமியை தவிர வேற விக்கிரகத்தை வணங்கவே மாட்டுக்காங்களே, இப்படி நீங்கள் பேர் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தரை உங்களை கனப்படுத்திடுவார். எல்லாம் சரிதான், எல்லாம் மார்க்கமும் சரி, அப்படி அல்ல. அருமையாக நம்ம ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அதே நேபுகாத் நேச்சர் எப்படி புகழ்றான் பாருங்க. எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. நேபுகாத் நேச்சர் புகழ்றத, நேபுகாத் நேச்சர் கொடுத்த தண்டனை எப்படி, அந்த தண்டனையை எப்படி ஜெயிச்சாங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். இப்படி உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இன்னைக்கு நான் கையை நீட்டி சொல்றேன், இப்படி உங்களுக்கு தைரியம் இருக்குதா? வேலை பார்க்கிற இடத்துல தைரியம் இருக்குதா? தங்களுடைய தேவனை தவிர வேற தெய்வத்தை ஆராதிக்கலன்னு எப்படி எப்படி ராஜா பேசுறார் பாருங்க, சபையை கூட்டி வர வச்சு. இப்படி இருந்ததுனால தேவன் அவருடைய தூதனை வச்சு விடுதலை பண்ணார். இன்னைக்கும் தூதன் விடுதலை செய்ய ரெடியா இருக்கிறார். நமக்கு தான் தைரியம் தேவை. கையை உயர்த்தி சமயத்துக்கு தக்க வரலாம், நம்ம நினையக்கூடாது, நாணல் மாதிரி ஆகக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க தைரியமா இருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்க வீட்டில் இறங்கும். ஆமா, இந்த பக்கம் வந்தா அங்கிட்டு, இந்த பக்கம் வந்தா அங்கிட்டு இல்லை. நம்மளை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து அவருக்காக பிரித்து எடுத்து வளர்த்திருக்கிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போனா நம்மளை உயிரோடு வச்சிருக்க காரணம் சத்தியத்துக்காக நடக்கத்தான், சத்தியத்துக்காக நிலைச்சு நிற்கத்தான், சத்தியத்துக்காக தைரியமா நிற்கத்தான், மன தைரியத்தோடு வாழ்றதுக்கு தான் நம்ம. ஆமா, அருமையானவர்களே, ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய எழுப்புதல் புஸ்தகத்தை படித்தேன். ராணியை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. மனிதனை தான் வணங்கணும். ராணி அவ பேர். ஆனா ஜான் நாக்ஸ்னு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டவர், நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, இப்படி ஒரு மனுஷனை கும்பிடுற ஸ்காட்லாந்து தேசமா இருக்க, ராணியினுடைய ஆட்சி இப்படி பலமா இருக்குதே, இங்கே ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய ராணியினுடைய சரீரம் தீயா எரியுமா. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் போது தேசத்தை ஆளுகிற ராணியினுடைய சரீரம் தீப்பற்றி எரியுமா, கத்துவாலாம். ஜானக்ஸ் எங்கேயோ பள்ளத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை போய் ஜெபத்தை தடை பண்ணுன்னு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ராணியை சரணடைஞ்சு ஜீவன் உள்ள தேவன் தான் தேவன் என்று ஸ்காட்லாந்து தேசம் இன்னைக்கு எழுப்புதலின் தேசமா மாறியது. ஒரே ஒரு மனுஷன், அவர் பேர் ஜான் நாக்ஸ். உங்க ஒவ்வொருவரையும் நான் ஜான் நாக்ஸா பார்க்கிறேன். ஜான் நாக்ஸா, அன்னைக்கு ஜான் நாக்ஸ் மறிச்சு பயந்திருப்பாருன்னா இந்த எழுப்புதல் வந்திருக்காது. சாத்ராக் மேஷாக் நேகோ ஆபத்து அன்னைக்கு பயந்திருப்பாங்கன்னா இன்னைக்கு நம்ம வாசித்திருக்க முடியாது. மன தைரியத்தில் தான் அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன், உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன், உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினா அவனை பூரண சமாதானத்தோடு அவன் தலையை உயர்த்துவீர். ஆமாம், கடைசியில் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இங்க கவனிங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் இருந்தார்கள். ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, உறுதியா இருந்தாங்க. அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலையும் உறுதியா இருந்தாங்க. அங்கேயே ஆண்டவர், கவனிங்க,
ஏரோதுனுடைய வாளை அறுத்துட்டார். துள்ளுனான், ஊழியம் செய்ய விட மாட்டேன், யாக்கோபை வெட்டுனான். இவங்க உறுதி, மாபெரும் எழுப்புதல் வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசம் இன்னும் நடக்கு. நம்ம சபையில் அப்போஸ்தலர் உபதேசம் நடக்கு. அவங்களுக்காக முத்தம் கொடுத்த அந்த வசனத்தை வாசித்து உறுதி. அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நிய ஒன்னியத்திலையும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக இருந்தாங்க. உறுதியாக இருக்கீங்களா நீங்கள்? அதில் உறுதி இருக்கணும். ஜெபம் பண்ணாமல் எந்திரிச்சு போகக்கூடாது, ஜெபம் பண்ணாமல் படுக்கக்கூடாது. ஆமாம், தோத்திரம். கையை உயர்த்தி. இந்த ஜெபம் நமக்கு ஒரு ஜீவன் மாதிரி. ஜெபம் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளைய, அதில் உறுதி இருக்கணும். இந்த பகுதி கிறிஸ்தவங்களை இல்லாமல் ஆக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் பகுதி. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சொன்னால் 120 பேர் தான் இருந்தாங்க. இந்த 120 பேருக்குள்ளே இருந்தது தான் கோட்டைகளை உடைச்சது, மந்திர புத்தகங்களை எரிச்சது. 3000 5000 திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தேசம் எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் அப்போஸ்தலர் உறுதியா இருந்ததுனால. இருக்கா? நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆமா. சபைக்கு உபத்திரம் வந்தது. உபத்திரம் வந்த இடத்துலலாம் எழுப்புதல் வந்தது. சபை சிதறியது, சிதறின இடத்துலலாம் எழுப்புதல் வந்தது. காரணம் உறுதி. 19வது அதிகாரம் எடுத்துக்கங்க. நீங்க 19வது அதிகாரம் எடுங்களேன். 19வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தா, மந்திர புத்தகங்கள், மந்திர மாலைகளை சுட்டரிச்சாங்க ஐயா. அதுதான் சட்டம். அதை படிச்சுட்டு தான் எல்லாம் செய்யணும்னு சொன்னா அந்த புத்தகம் எங்களுக்கு வேண்டாம், இயேசு தான் வேணும். அது 50,000 மதிப்புள்ளது. வாசிங்க ஐயா, வாசி. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பதாக சுட்டெரிச்சாங்க. அவைகளின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக 50,000 வெள்ளிக்காசு. இன்னைக்கு 5 லட்சத்துக்கு தமானம் சாம்பலாக்குனது இந்த உபதேசம் உள்ள இருந்ததுனால. இந்த அப்போஸ்தலரின் உபதேசம் அந்நியோனி அப்பம்பிக்கல உறுதி இருந்ததுனால அந்த மந்திர புத்தகங்கள், மந்திர மாலைகளை சுட்டரிச்சாங்க. தீனால், எபேசு பட்டணத்தில் தீனால்னு ஒரு பெரிய விக்கிரக கோயில். இதை கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சின்ன சின்ன டாலராக செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாக இருந்ததுனால ஒருவருமே வாங்காம கோயிலே அடைச்சிட்டாங்க. வாசி. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிடுகிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமைக்கும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவமும் அழித்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். கவனிங்க, எப்படி குற்றம் சாட்டுறாங்க பாருங்க. இந்த பவுல் இப்படிலாம் பண்றதுனால, இந்த ஜனங்கள் சத்தியத்தில் உறுதியா இருக்கிறதுனால தீனாளுடைய விக்கிரகம் எண்ணமற்று போயிருச்சு. நம்முடைய தொழில் இல்லாம போச்சு, ஆதாயம் அற்று போச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? உறுதி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி. உறுதி இருக்கா உங்களுக்கு? உறுதி இருக்கா? நீங்க மட்டும் உறுதியா இருங்க. அங்கங்கே சில காரியங்களை அடைக்கப்படும். ஆமாம், அடைக்கப்படும் சில காரியங்கள். நான் ஆளுக்கு அழுதழுது ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, சபை பெருக போகுது. கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். கை தட்டுங்க. எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நிய உன்னியத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியா இருக்கணும். இயேசுவை போல நீங்க உறுதியா இருக்கணும். பேதுரு சொல்றாரு, இயேசுவே நீர் தெய்வமா இருக்கிறீர், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கு, சிலுவையிலேயே அறையப்பட போறீங்க எங்களுக்காக. அப்பாலப்பா பிசாசே, நான் என் ஜனங்களுக்காக சிலுவையிலே அறையிறதற்கு உறுதியா இருக்கேன். நான் ரத்த சிந்தினா தான் என் ஜனங்களை மீட்க முடியும். அப்படி உறுதியோடு அல்லவா ரத்தம் சிந்தினார் அவர். உனக்கும் எனக்கும் உறுதியோடு அல்லவா ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க, அவர் பயந்து ரத்தம் சிந்தலை, தைரியத்தோடு ரத்தம் சிந்தினார், மன பலத்தோடு ரத்தம் சிந்தினார்.
ரத்தம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறார். ஒரு பயமும் அவருக்கு வந்ததில்லை, ஒரு கலக்கமும் வந்ததில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழுதுகிட்டு இருக்கிற ஆளை இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்தல. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. நான் என் ஜனங்களுக்காக இரத்தம் சிந்த வேண்டியது இருக்கிறது, சிலுவையிலே மரிக்க வேண்டியது இருக்கிறது. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உறுதியை தாங்க ஆண்டவரே. பர்தலேமிக்கு இருந்த அந்த உறுதி எனக்கு தாங்க. அவனுக்கு எவ்வளவு தடை வந்தது, 5-6 தடைகள் அவனுக்கு வந்தது. எல்லாத்திலையும் அவன் உறுதியா இருந்தான். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.